everyone, welcome to Chennai to London. இன்னைக்கு ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்வீட் பார்க்க போறோம் and ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் வேற. கருப்பட்டி மிட்டாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கருப்பட்டி மிட்டாய் செய்யிறதுக்கு கருப்பட்டி 250 grams கிட்ட வேணும். 1 கப் பச்சரிசி இல்லனா இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி. இவ்வளவுதான் வேணும். அரிசியையும் உளுந்தையும் ஊற வச்சிடலாம் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த அரிசியும் உளுந்தையும் ஒரு 6 hours கிட்ட ஊற வச்சிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 8 hours நீங்க ஊற வைக்கலாம். 1 hour to 8 hours ஊற வைக்கலாம். சோ இப்போ இத எடுத்து அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம். வேணும்னா நம்ம ஊத்திக்கலாம். இப்போ மாவு நல்லா அரைச்சிட்டோம். ரொம்ப ஃப்ளோயி கன்சிஸ்டன்சில இருக்க வேண்டாம். கொஞ்சம் திக்கா இருக்கணும். சோ இந்த அளவு இது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு திக்கா. கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். உளுந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் திக்காவே அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு இருந்தா போதும். சோ பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் உப்பு நல்லா இருக்கும். கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ இந்த கருப்பட்டியை உடைச்சுக்கலாம். இப்போ மாவு வந்து ரெடியா இருக்கு. இப்போ நம்ம அந்த கருப்பட்டியை கரைச்சிக்கலாம். சோ கருப்பட்டி 1 கப் அளவுக்கு வருது, 250 grams. அத போட்டுட்டு 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கருப்பட்டிலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம். கண்டிப்பா வடிகட்டணும், ஏன்னா அதுல வந்து தூசிலாம் இருக்கும். கருப்பட்டி வந்து நல்லா ஒரு 3 to 4 minutes கொதிக்க வச்சிருக்கோம். இப்போ இதுல வந்து சுக்கு பொடியையும் ஏலக்காய் பொடியும் போட போறோம். சுக்கு பொடி வந்து கண்டிப்பா நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணும்போதெல்லாம் சுக்கு போட்டோம்னா சூப்பரா இருக்கும். அண்ட் வந்து இது ரெண்டுமே சேர்ந்தாக்க ரொம்ப நல்லது கோல்டு காஃபுக்குலாம். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர். கருப்பட்டி மிட்டாயில வந்து கண்டிப்பா சுக்கும் போடணும். சுக்கு போட்டாச்சு. அப்புறம் ஏலக்காய் தேவையான அளவு தான். நான் வந்து வெறும் 1/2 டீஸ்பூன் ரெண்டுமே போட்டிருக்கேன். இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாவு வந்து இந்த பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பைப்பிங் பேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஜிப்லாக் பேக்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு அதை அந்த கார்னரில் வெட்டிடலாம். ஸோ இப்போ இதை எடுத்துக்கிறேன். அரிசியையும் உளுந்தையும் நல்லா அரைச்சாச்சு. அரைச்சிட்டு ஒரு 5 to 6 hours கிட்ட நான் வந்து இதை புளிக்க வச்சுருக்கேன். புளிக்க வச்சோம்னாக்கா இந்த கருப்பட்டி மிட்டாய் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் புளிக்க வைக்க டைம் இல்லைன்னா அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் புளிக்க வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஏர் பாக்கெட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம இப்படி அழுத்தி விட்டோன்னா காற்று இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருணும். இப்போ நம்ம அதை வெட்டிக்கலாம். இப்போ நல்லா இதை இங்கே டைட்டாக இப்படி சுற்றிக்கலாம். சுற்றிட்டு எந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெட்டிக்கலாம். இது ஜாங்கிரி பண்ணுறதுக்குன்னே நம்ம கடைங்களெல்லாம் வந்து இந்த துணி வச்ச ஜாங்கிரி பேக் ஒன்று விற்பாங்க, பைப்பிங் பேக் மாதிரி. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் யூஸ் பண்ணலாம். வெட்டிக்கலாம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் நம்ம குக் பண்ணாலே போதும். இது டக்குன்னு வெந்துடும். 2 சைடும் பார்த்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து கருப்பட்டி வந்து சூடாக இருக்குது, ஆறிடக்கூடாது, ஆனால் கொதிக்கவும் கூடாது. ஸோ லைட்டாக வார்மாக இருக்குது. இது வந்து இந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா இப்படி ஊற்றுனா சத்தம் வர மாதிரி, அது நம்மளுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். பட் அப்போ தான் வந்து இது வந்து இந்த கருப்பட்டி வந்து இதில் சோக் ஆகும். ஸோ இதை எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்த உடனே நம்ம வந்து இதில் போட்டுடலாம் சிரப்பில். இப்போ இந்த கருப்பட்டி மிட்டாயில் வந்து இந்த கருப்பட்டி ஃபுல்லாக போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அந்த முறுக்கு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் வந்து தெரியணும். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு இடத்துல பிச்சாலும் அது வந்து அந்த கருப்பட்டி சிரப் வந்து உள்ளே இருக்கும். ஸோ பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும், ஒரு 3 to 4 minutes ஆகும். ஸோ நம்ம வந்து அது ஃபுல்லாக ஏறிச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம்.
இப்போ இந்த செஞ்சு வச்ச கருப்பட்டி மிட்டாய் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அழகான ஒரு ஷேப் வச்சு காட்டுறேன். நல்லா ஊறி இருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த கருப்பட்டி வந்து உங்களுக்கே தெரியும், இதில் நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்வீட்னர். நம்ம சுகருக்கு இது ஒரு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். இது வந்து நீங்கள் வீட்டில் இட்லி மாவு இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்லி மாவு கன்சிஸ்டன்சிலே இதை பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் விஷ் யூ ஆல் அ ஒண்டர்ஃபுல் ஹாப்பி தீபாவளி. டாடா பாய்.